முளைச்சு 3 இலை விடல, என்கிட்ட சவால் விட வருக. அண்ணா, எத்தனை பேரை மன்னிச்சிருக்கீங்க, என்னென்னமோ தப்பு பண்ண எல்லாரையும் மன்னிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு தப்பு, சின்ன தப்பு பண்ணிட்டா என் பொண்ணு, அவளை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? பத்மா, என் பொண்ணை கடத்தினது உனக்கு சின்ன தப்பா தெரியுதா? நாங்க ஒண்ணு கடத்தலையே. துளசி எங்களை யாராவது மாலை வாங்கிட்டு போறாங்களான்னு பாக்க சொன்னா. சேதுதான் மாலை வாங்கிட்டு போனா. தாசோ மேகலையோ வாங்கலையே. சேது தானே வாங்கிட்டு போறான். இத இங்க சொல்லணுமான ஒரு சின்ன குழப்பத்துல இருந்துட்டோம். இது ஒரு தப்பா? அத்த, மேலோட்டமா பார்த்தா இதுல எதுவும் தப்பு இல்லைன்னு தான் தெரியும். ஆனா துளசி உங்ககிட்ட யார் மாலை வாங்கிட்டு போனாலும் சொல்லுங்கன்னு தானே சொன்னாங்க. ரம்யா அந்த சேதுவை போட்டோவே எடுத்திருக்கா, ஆனா சொல்லாம மறைச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம தாஸ் வரலங்கிற விஷயத்த தான் நீங்க சொன்னீங்க. அதனால இப்ப நீங்க தயவு செஞ்சு மாத்தி பேசாதீங்க. இங்க பாரு, ஏதோ ஒண்ணு நடந்து முடிஞ்சு போச்சு, அதையே இப்ப பேசிக்கிட்டு என் பொண்ண மன்னிச்சு உள்ள கூப்பிடுங்களேன். அண்ணா பேசுன. அண்ணா, ஒன்னும் பதில் சொல்லாம இருந்தா எப்படின்னு? ஏதாவது பதில் சொல்ல. அண்ணே, நீங்களாவது சொல்லுங்க அண்ணி. சிவா, நீயாவது சொல்லு சிவா. அப்பாதான் முடிவு பண்ண, நாங்க ஒன்னும் முடிவு பண்றதுக்குலாம் இல்ல. இப்படி யாரும் பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? என் புள்ள யாரோ மாதிரி வெளியே நிக்கிறா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மாமா, ஒரு வயசு பொண்ணு வெளியே நிக்க வைக்கிறது நல்லாவா இருக்கு மாமா? உள்ள வர சொல்லுங்க மாமா. அங்கிள், ரம்யா பாவம் அங்கிள், அவளை உள்ள கூப்பிடுங்க. ஜனனி, அத நீங்க சொல்லாதீங்க. நீங்க பண்ண தப்புக்கு உங்களை உள்ள விட்டதே தப்பு. நீங்க இன்னொருத்தங்களுக்கு வக்காலத்தை வாங்காதீங்க. என்ன அண்ணின்னு ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அண்ணி, அண்ணினா முதல்ல அண்ணியா நடந்துக்கணும். ரம்யாவது ஒரு தகவலை சொல்லல, அவ்வளவுதான். ஆனா நீங்க நேரடியா கடத்துறதுக்கே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது. நான் தான் 100 தடவை சொல்லிட்டேனே, அவங்க கடத்த போறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. அவ காவேரி அங்க கூட்டிட்டு வர சொன்னா நான் கூட்டிட்டு போனேன், அவ்வளவுதான். ஏ ஜனனி, நீ ஒன்னும் குழந்தை இல்லம்மா. ஆனாலும் இத்தனை வருஷம் நம்மளோட இருந்தவங்க, அதனால மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால நானும் உள்ள வரத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா நீ அவங்கள மன்னிச்சா அவங்க உள்ள வரட்டும், இல்லனா அவங்க அப்படியே போகட்டும். நீயே முடிவெடுத்துரு துளசி. ஏன் முடிவை விடுமா? நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நாங்க கேட்க போறோம். நீ இந்த அளவுக்கு வந்துட்டியா? இரு, உன்னை பாத்துக்கிறேன்டி. ஐயா, இதுல நான் மன்னிக்கிறதோ இல்ல நீங்க மன்னிக்கிறதோ விஷயம் இல்ல. இவங்களால பாதிப்படைஞ்சது காவேரி தான். அதனால இவங்களை காவேரி மன்னிக்கிறதா சரியா இருக்கும். நம்ம காவேரியவே கேட்டு முடிவு பண்ணுவோம். ஆமாங்க, துளசி சொல்றதும் சரிதான். காவேரியே முடிவு பண்ணட்டும். எனக்கும் அதான் சரின்னு படுதுப்பா. ஏ சிவா, உனக்கு இது சரின்னு தான் படும். ஏன்னா நீ அவளோட ஜால்ரா தானே. பவானி, போய் காவேரி கூட்டு வா. என்னப்பா, எதுக்கு வர சொன்னீங்க? காவேரி, ரம்யா உள்ள வரணும்னு சொல்றா. நீ அவளை மன்னிச்சா அவ உள்ள வரட்டும். நீ என்னமா சொல்ற? துளசியும் அதான் சொல்ற. கவிரி, எங்க நிலைமைய பாத்தியா? நான் உன்னோட அத்தை, அவ உன்னோட அத்தை பொண்ணு. ஆனா இன்னைக்கு அனாதைகளை போல வெளியில நிக்கிறோம். நீயே நல்ல முடிவா சொல்லுமா. அத்தை, அத்தை பொண்ணு, அக்கா, மாமா, அண்ணி எல்லாரும் எங்களை சுத்தி இருக்கீங்க. அதனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு தான் நாங்க எல்லாரும் இத்தனை நாளா நம்பிட்டு இருந்தோம்.
ஆனா உங்க எல்லாரோட உதவியோட தான் ஒருத்தன் என்ன கடத்திட்டு போனான்னு நினைக்கிறப்போ மனசு ரொம்ப வலிக்குது. எங்க அப்பாவோ அம்மாவோ நாங்களோ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எல்லாருக்கும் உதவியா மட்டும்தான் இருந்திருக்கோம். ஆனா அது ஏன் எங்களுக்கு கைமாறா வந்து சேரலன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் கொடுக்கற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்கு நடந்தத இப்ப நினைச்சா கூட என் மனசு அப்படி வலிக்குது. ஏன் செத்து போயிடலான்னு கூட தோணுது. தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு எதுவும் கெட்டது பண்ணாதீங்க. ரம்யா, நீ உள்ள வா. உங்களை எல்லாம் நான் நல்லா வளர்த்துருக்கணும் இல்லையா? என் பொண்ணை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கு. சரி, நடந்தது நடந்ததா இருக்கட்டும் பத்மா. நீ அவளை உள்ள கூட்டிட்டு வா. ஏய், உள்ள வா. நான் சொன்னல, அம்மா உன்னை எப்படியாச்சும் உள்ள கூட்டிட்டு வந்துருவேன்னு. உள்ள வா. கைய விடுமா. ஏதோ அப்படியே ரொம்ப கௌரவமா உள்ள கூட்டிட்டு போற மாதிரி சொல்ற. என்ன வெளிய நிக்க வச்சு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்திட்டு இப்போ பாசத்தை காட்டுறியா? அந்த துளசி இவ்ளோ பண்ணிட்டால, இனிமேதான் இருக்கு அவளுக்கு. அவளை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், என்னடி எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். அது வரைக்கும் பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள வா. வா, வாடி.